hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி cauliflower chilli. இதுக்கு தேவையான ingredients cauliflower, cornflour, மைதா, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு. cauliflower ஓட ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன florets-ஆ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவர் சின்னதாக இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, நல்லா வெந்துருச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு பேஸ்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை நான் நல்லா வடித்து எடுத்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் அந்த மசாலா கூட சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பீசஸ்லையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கோட்டிங் நல்லா இருக்கணும், அப்போதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுனால இதுக்கு தேவையான ஆயில் நம்ம விட்டுக்கலாம். ஆயில் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும், நல்லா கொதிக்க வைக்க தேவையில்லை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீசஸாக இதில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சைடு நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு அதுவும் அதே மாதிரி நம்ம டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காலிஃப்ளவர் நல்லா மொறுமொறுன்னு வரணும், அப்போதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு கலர் மாறிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. மாதிரி நம்ம ஆயில் நல்லா வடித்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது ஒரு நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம். ஆயிலேருந்து எடுத்தோடனே டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இது ஒரு பவுலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், டேஸ்டி அண்ட் யம்மி ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பை பாய்.